வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர். பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் அம்மூர் பேரூராட்சியில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தை அம்மூர் பேரூராட்சி செயலாளர் திரு தங்கராஜ் அவர்கள் தலைமையேற்றி நடத்தினார். வரவேற்புரை நிகழ்ச்சியை நடத்தியவர் அம்மூர் பேரூராட்சி தலைவர் திரு ரவி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் ஐயாவின் அருளாசியோடு இங்கு ஆய்வுக்காக வந்திருந்த திரு வைத்தி மாநில வன்னியர் சங்க செயலாளர் அவர்கள், சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் திரு ஷேக் முகைதீன் அவர்கள், பசுமை தாயகம் மாநில செயலாளர் திரு சத்திரிய சேகரன் அவர்கள், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகம் அவர்கள், மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் எம்.கே. முரளி அவர்கள், வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள், இளைஞர் சங்க செயலாளர் பகவான் கார்த்திக் அவர்கள், மாநில பசுமை தாயக துணை செயலாளர் டி.டி. மகேந்திரன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பிற அணி பொறுப்பாளரும் இதில் கலந்து கொண்டனர். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அமோக வெற்றி பெற வேண்டும், அதற்காக இப்பொழுதே களப்பணி ஆற்ற வேண்டும், அதற்காக ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் தெரிவித்தார்கள். இங்கு பேரூராட்சி செயலாளர், பேரூராட்சி தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்பதை அந்த அம்மூர் பேரூராட்சியில் உள்ள உறுப்பினர்களையும் வார்டில் உள்ள தலைவர் செயலாளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களை கேட்டறிந்தார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மருத்துவர் ஐயாவிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. செய்திக்காக அம்மூர் பேரூராட்சியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஆய்வு கூட்டத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்.